அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சார் நடைபெறுகின்றது. என்ன வழக்கு என்றால், ஏவும் பியும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அப்போ அவங்களுக்குள் டிஸ்பியூட் ஆகிட்டு ஏ என்பவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார். பிறகு பிக்கு நோட்டீஸ் அனுப்புகிறார். அந்த அக்ரிமெண்ட்டினை நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என்று நோட்டீஸ் அனுப்புகிறார். ஆனால் ரெஃப்யூஸ் டு ப்ரொடியூஸ், அவர் மறுத்து விடுகிறார். பிறகு இவர் என்ன செய்கிறார்னா, ஏ என்பவர் அந்த செகண்டரி எவிடன்ஸை வச்சு அந்த கண்டென்ட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இதை பார்த்த பிறகு அவர் தாக்கல் செய்த அந்த செகண்டரி எவிடன்ஸிலிருந்து அது ஸ்டாம்ப் இல்லை என்று காட்டுவதற்காகவோ அல்லது முரண்படுத்துவதற்காகவோ அதை தாக்கல் செய்யலாம் என்றால் அவ்வாறு தாக்கல் செய்தல் கூடாது. எப்பொழுது தாக்கல் செய்யலாம் என்று சொன்னால், இந்த நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவின் பேரிலோ அல்லது அந்த தரப்பினுடைய சம்மதத்தின் பேரிலோ தாக்கல் செய்யலாமே தவிர மற்றபடி தாக்கல் செய்ய கூடாது, ஆகாது. இது சொல்லுகின்ற பிரிவு என்றால் 167 BSA 2023. ஏற்கனவே 164 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் இருந்தது. எந்த மாற்றமும் இல்லை. முடிவுகளுக்கு இந்த சாட்சியல் லிங்கை பயன்படுத்தி வீடியோவை பார்த்துக் கொள்ளவும்.